இல்லை தெரியாது சார். பிக்கப் லைன் தெரியாது தெரியாது. சார். மீனிங் தெரியாது சார். மீனிங்கே தெரியாதா? தெரியாது சார். ஓடி தெரியலன்னு சொல்ல அந்த தெரியலையா? ஆமா சார். சரி ஓகே, அடுத்து. இல்லை சார், உண்மையாக பிக்கப் லைன் தெரியாதவங்க தான் 90s கிட்ஸுன்றதை யாரெல்லாம் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. வேற வழி இல்லை சார், அதுதான் உண்மை. பிக்கப் லைனே தெரியல, இப்போதான் பிக்கப் லைன்லாம் வந்தது சார். நாங்கள் 90s கிட்ஸாக இருக்கும்போது ஏர்லிலாம் இருந்து உண்மையாக பிக்கப் லைனா என்னன்னே தெரியாது சார். பிக்கப் லைன் தெரியலனா பரவாயில்ல, ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்க. ஹைக்கூ கவிதைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். இரவு நேரத்தில் நிழல் கூட என்னை விட்டு பிரியும், ஆனால் என் இதயம் உள்ளவரை உன் நினைவுகள் என்னை விட்டு பிரியாது. பாஸ், இது நோக்கியா 1100ல டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருப்பாங்க, அப்போ உள்ளது தானே இது. நானே வாசிச்சிருக்கேன் அதெல்லாம். சார் நீங்கள் கவிதை கேட்டீங்க. ஸோ எக்ஸாக்டாக கவிதையாக என்னலாம் எனக்கு தெரில. பட் ஒன்றே மட்டும் சொல்லுங்கள், என் கூட ட்ராவல் பண்ண சொல்லுங்கள், வாழ்க்கையே கவிதையாக நான் காட்டுறேன் சார். சூப்பர். ரொம்ப கேஷுவலாக கேட்ட முடியும். ஓகே, அடுத்து. ரெண்டு வார்த்தையில் சார். மாடர்ன் மீனாட்சி. அவங்க க்ரீன் கலர் சாரி கட்டிருக்காங்க. மாடர்ன் மீனாட்சி. ஆமாம் சார். என்ன வழியின் மூச்சு காற்றை மொத்தமாய் முத்தமிட்டு செல்கிறதே மூக்குத்தி. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அது மாதிரி சொல்லுங்க. யாருக்குமே புரியலையா அது? நீங்க போடுற மூக்குத்தி இருக்குல்ல, அந்த மூக்குத்தி. சரி, யார் நினைச்சு சொன்னீங்க சார்? அதையா சொல்லுங்க சார். அவங்களுக்கு கவிதை புரியல சார், அட்லீஸ்ட் யார் நினைச்சு சொன்னீங்கன்னா. கற்பனை உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரா இருந்தாலும். வாழ்றீங்க, அது வேற விஷயம். இவங்களோட பிக்கப் லைன் ஒன்று சொன்னாங்க, அது வந்து உண்மையிலே பிக்கப் லைன் மாதிரி இருந்துச்சா? அதை பத்தின உங்களோட கமெண்ட் என்ன? சார் வந்து ஒரு கவிதை சொன்னார் மூக்குத்தி வச்சு. கவிதை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மூக்குத்தி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. யாருக்கிட்டயும் மூக்குத்தி இல்லை, ஃபேக் மூக்குத்தி கூட இல்லை. அவர் கற்பனையில சொல்றாப்ல. இல்லை, நீங்கள் ஒரு அழகான கவிதை சொன்னீங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும் போது அவகிட்ட மூக்குத்தி இருக்கான்னு பாருங்க பாஸ், அப்போதானே பிக்கப் லைன் பிக்கப் ஆகும். சரி ஓகே, வேற. எனக்கெல்லாம் புரியவே இல்லை சொல்ல போனா. யார் சொன்னதுமே புரியலையா? எனக்கு புரியல. பட் அவர் சொன்னது வந்து அல்டிமேட்டா இருந்தது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லைக் லாங்குவேஜ் இருக்கும்ல, சரி இப்படி இந்த வார்த்தை நமக்கு புரியும்னு இருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பார்த்து பேசுறாரு. லைக் ரொம்ப தமிழ் அப்படிலாம் போறப்ப புரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியல. இல்ல தமிழ் தெரியலன்னு இல்லை, தமிழ் தெரியும். ஆனா ரொம்ப போறப்ப அது டக்குன்னு அது பிக்கப் லைனா அக்செப்ட் பண்ண முடியல. அவர் சொன்னது ரொம்ப கியூட்டா அந்த அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஓகே, வேற. ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்ல இருந்து வரணும், தானா அப்படியே மனசார வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்னு சொல்லி இந்த நேரத்தை இது பண்ணணுமே. நீங்க கேள்வி கேட்டீங்க, சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. பட் அது பை ஹார்ட் வந்ததுன்னா இன்னும் அதெல்லாம் பண்ணிருந்தா வந்துரும் போது. அதெல்லாம் பண்ணது இல்லையே. ஓகே, இப்போ இவங்க இத சொன்னதுல இத பெட்டரா சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல நாங்க இத மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம் அப்படி. கவிதை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அவர் சொன்னது என்னன்னா, நீ வா, நான் உன்னை செம்மையாக பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு. ஸோ அவங்க சொல்றதுலேயே வந்து ஒரு ஓகே, இப்போ நான் வந்தா என்னோட லைஃப் சூப்பராக இருக்கும் போல இருக்கு, அதான் விஷயம். ரிலேட்டபிளாவும் இயல்பாவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இயல்பாக இருக்கணும். லைக் நீங்கள் வந்து கவிதை கஷ்டப்பட்டு பழைய லாங்குவேஜ் அப்படிலாம் கூட பேசணும்லாம் அவசியம் இல்லை. நீ வா, சூப்பராக, நான் உன்னை வந்து சூப்பராக பார்த்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லைக் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ கியூடா சொன்னார். நல்லா இருந்துச்சு, கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, வேற. இல்லை, எனக்கு ஆக்சுவலி அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இங்கே யாராவது சூஸ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுங்களேன். பண்ணலாம். அது ரெடியா வந்திருக்கீங்க, சும்மா சரி இவன் கேட்கட்டும், நம்மளாம் போனா அசிங்கமா இருக்கும், அவனே கேட்கட்டும்னு வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் உட்கார போறீங்க. ஓகே. ஹாய் பிரணிகா. ஹலோ. ஸோ நான் உங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சரி இதுலையும் பார்த்துருக்கேன். ஸோ உங்க கூட பேசணும் அப்படின்னு நினச்ச டேஸ் உண்டு. ஸோ இப்போ அதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வில்லிங், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி. யா ஓகே. என்ன சாப்பிடுவீங்க ஜென்ரலாக? நீங்க எது சொன்னாலும் ஓகே. எது சொன்னாலும் ஓகே. ஓகே. ஸோ நான் ஜென்ரலாக காஃபி ஆர் டீ சம்திங் லைக் தட் நான் சாப்பிடுவேன். ஸோ ஹவ் அபவுட் யூ? லைக் டீ. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ இப்போ பார்த்தப்ப நீங்கள் என்ன தோணுச்சு உங்களுக்கு? நீங்க சொல்லி முடிங்க, நான் சொல்றேன் ஃபைனலாக. சொல்லி முடிங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு நல்ல பிரைட் ஸ்மைல் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அதே மாதிரி ஓப்பனாக நீங்கள் பேசின விஷயங்கள் நிறையா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இம்ப்ரெஷன்றதை விட ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக. ஸோ ஐ வாண்ட் டு சே, ஸோ என் கூட இப்போவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்டேஜஸ் தாண்டி ஸோ இஃப் அட் ஆல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம் நம்ம டெஃபினட்டாக. சார் வேற லெவல் சார். என்ன வேற லெவலா?
சார் இன்னும் இவர் ஏன் கமிட் ஆகாம இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் கமிட்டடா இல்லையா ஃபர்ஸ்ட் கேட்போம். நீங்க ஃபர்ஸ்ட் கமிட்டடா இல்லையா? சார் வேணாம் சார், அது மட்டும் கேட்காதீங்க சார். இப்பெல்லாம் பண்ணா எந்த பொண்ணு சார் செட் ஆகாம இருக்கும்? நைஸ் நைஸ் நைஸ். நீங்க எவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ்டிங்கா சொல்லிடுங்க அவர்கிட்ட. சார் உண்மையாக சொல்ல போனால் நான் பயங்கர இம்ப்ரெஸ் சார். ஸோ லைக் ஆக்சுவலி ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு, பட் நேராக ஒரு ப்ரப்போசல் அப்படின்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை வந்து நான் என் லைஃப் டைமில் நான் மறக்க மாட்டேன். அந்த விஷயம் தான் சார் அவர் ரொம்ப யதார்த்தமாக சொன்னார், ரொம்ப க்யூட்டாக சொன்னார். அண்ட் அவர் வந்து அந்த சேர், இந்த குட்டி குட்டி விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே, சேர் எடுத்து வச்சது, கூட்டு போனது, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க. ஸோ நான் பயங்கர இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். முதல்ல நான் உங்களை சூஸ் பண்ண நினச்சேன். ஓகே, எங்களுக்கு எல்லாரும் ஒரு க்யூரியாசிட்டி, நீங்கள் இதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இப்போ இதே சினாரியோ கூட வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன் பிடிச்சது. எப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுவேன்னா எப்படி? வீட்டில் கேட்கலாமான்னு சொல்லிட்டு. வீட்டில் கேட்கலாமா? என்ன கல்யாணம் எப்போ வைக்கலாம் வேணாம்? ஆமாம், மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா என்ன? நீங்கள் ஆடிட்டே இருக்கீங்களே. ஆமாம், கொஞ்சம் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிறப்பல. சரி, நான் சேஃப்டி சொல்ல உட்காருங்க, உட்காருங்க பேசலாம். சூஸ் பண்ணிக்க யாராவது. அந்த பிளாக். எந்த ரெண்டு பேர் பிளாக் இருக்காங்களா? தேர்ட், இங்கே இருந்து தேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, என்ன மீன் ஒரு பொண்ணுகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆறீங்க. அவர் அப்படிலாம் இல்லை, சும்மா இன்ட்ரோடியூஸ் ஆறீங்கன்னா எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆவீங்க? சிம்பிளாக பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் பாஸ், அங்கே பேசிக்கிங்க. பிடிச்சிருக்காமா அப்படிதான். என்ன பிடிச்சிருக்கா? சட்டை பிடிச்சிருக்காவா? பேண்ட் பிடிச்சிருக்கான்னு கிடையாது. இப்போ ஏன்னா எங்க பேசுனதை வச்சு பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது இப்போ என்ன பாஸ், இப்போ என்ன அரை நேரம் சொற்பொழிவாக நடத்துனீங்க, அதை பாட்டு ஐயோ என்ன அருமையாக பேசுனாங்க. நீ என்ன எப்படி பேசுவீங்க, அவ்வளோதான் மேட்ரு. சார் அதான் வரலங்கிறல்ல. பாவம்பா, எனக்கே பாவமா இருக்கு. அது அப்புறம் வரல, நான் இப்படி வரும். எந்தெந்த விஷயங்களை அப்டேட் ஆகாம இருக்கான்னு நினைக்கிறீங்க? மெயினான விஷயம் அவங்க அம்மா சொல்றதை கேட்பாங்க. 90s கிட்ஸ் அம்மா அப்பா சொல்றது ரொம்ப கேட்பாங்க. அதனாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி பொண்ணு அதனாலேயே அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அம்மா அப்பா பேச்ச தட்டாமல் இருக்கிறீங்க, அதனால தான் லவ் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மையா? ஆக்சுவலி நான் ஒரு 4 இயர்ஸாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 இயர்ஸாக ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்க? ஓகே, 4 இயர்ஸாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ லவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சொந்தத்தில் தான் அதுவும் கல்யாணம் பண்ணணுமே தவிர வெளில கல்யாணமே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு? வேற என்ன, அதுதான் அப்போ தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க.